இப்போ வந்து நாங்கள் பிரியாணி பண்ணிட்டோம். இது வந்து நாங்கள் ஊரில் இருக்கோம். நாயே வந்துடும் இந்த வாசனைக்கு. காய்ஸ் எங்கள் தாத்தா சொல்கிறாங்க நாயே வந்துடுமா. கொஞ்சம் அழகாக இருக்குல்ல, அது எனக்கும் தெரியும். ஸோ அவங்க பாருங்கள் அங்கே நாய் காவலுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ ஓட்ட முடியாது ஒரு ஆள் சரியா இருக்கும். ரைஸ் எங்க பாருங்க, இதான் பிரியாணி. இது நாங்களே எங்க கையால செஞ்சோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காக்கா கூட வெயிட் பண்ணுது எங்க பிரியாணி சாப்பிட. ஸோ பாருங்க அடியில் பிடிச்சி கலர் மேலோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஸ்மெல் சூப்பராக. நீ சொல்லி எப்படி இருக்குன்னு. யா சொல்லி எப்படி இருக்கு ஸ்மெல்லா சோறா ஒன்று சொன்ன மாதிரி இது 5 என்னது 19 இதுவே பார்த்தா இப்போ 5 பேர் சாப்பிடுறது வேற வந்து இந்த டித்தத்திலே இது ஆயண்ட 5 பேர் சாப்பிட முடியாது. அதுதான் நான் 1 கிலோ நீங்க அங்கே உட்காந்தியா? இப்போ இந்த 110 ரூபா விற்கிறோம் ஒரு இது. ஆமா இவ்வளோ அப்பா என்னுடைய இலையிட காய்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு சொல்ல போகிறேன். அவங்க வேற என்னுடைய இலை இந்த மாதிரிலாம் அவன் தயிர் பச்சடி. அப்போ இது அப்படியே பிடிச்சிடுரு, அப்படியே சொல்லிட்டு இரு. தயிர் பச்சடி எத்தனை வர போகிறாங்க. எங்கள் வாழை இலையில் எத்தனை வச்சுக்கிறோம். எங்கள் தோட்டத்துலேயே பின்னாடியே வாழை மரம் இருக்குது. அதுலேருந்து வாழை இலை கட் பண்ணி அந்த நேரத்தாந்து கழுவி எடுத்து வச்சு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. தயிர் பச்சடி தேடினார போச்சு, அது காணலன்னு சர்ச் பண்ணி தண்ணி அது கொஞ்சம் நந்தினி தான் இப்போ எல்லா வேலையும் செஞ்சு இப்போ தண்ணி வாங்கணும். அடிக்க முடியாது தான் நல்லா இருக்கும். பிரியாணியே போட்டுக்கின்னு படிக்காத சாப்பிட்டுக்கின்னு அடிக்கும். இப்போ ரெஸ்ட்டில் வந்தது, ரெஸ்ட்டில் வந்தது கேட்டு சாப்பிடாதுக்கு வாடா சீக்கிரம். இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துன்னு இப்போ நான் வந்துட்டு சாப்பிட்டு சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு. அப்போ சாப்பிட்டு சொல்லப்போ எப்படி இருக்குன்னு நான் பிடிச்சிக்கிறேன். சூடாக இருக்குது வேலை இருக்குது. இது ரைட்டாக தொட்டு ரைத்தா சூப்பர். அடிச்சு முடியாது. பாய் பிரியாணி கூட கட்டுச்சு. ஏன்னா நாங்களே பண்ணுவோம்ல அதான். எப்படி இருக்குன்னு சொல்லியா. சூப்பரா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாப்பிட்டு சொல்ல போகிறேன் எப்படி இருக்கு. காய்ஸ் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், நெக்ஸ்ட் சண்டேல. நெக்ஸ்ட் வந்து காடை பிடிக்க போகிறோம். நாங்கள் ஏரிக்கு நண்டு பிரியாணி பண்ண போகிறோம். அப்புறம் காடை பிரியாணி பண்ண போகிறோம். காடை கவுதாரி, அப்புறம் வேறு ஒன்று சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுதாரி பிடிக்க போகிறோம். கவுதாரி பிரியாணி, காடை பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காடை கவுதாரி முயல் கறி பாய்.